வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. விந்து விட்டவன் நொந்து கெட்டான். இது பல சித்தர் பாடல்கள்ல குறிப்புகளா இருக்கு. சித்தர்கள் இத பாடல்கள்ல வெறும் எச்சரிக்கையா மட்டும் சொல்லல, இதுக்குள்ள ஒரு மாபெரும் ரகசியமே ஒளிஞ்சிருக்கு. நம்ம எல்லோரும் உயிரோட தான் இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நிஜமாவே நாம ஒவ்வொரு நொடியும் சாவை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நம்ம மூச்சு காற்றுக்கும் நம்ம ஆயுளுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 21,600 தடவை மூச்சு விடுறான். இந்த மூச்சு காற்று தான் நம்ம வாழ்க்கையோட ரகசியமேன்னு சித்தர்கள் சொல்றாங்க. என்னைக்காச்சும் ஆமைகள் ஏன் 250 இல்ல ஒரு சில ஆமைகள் 300 ஆண்டுகள் கழித்தும் வாழுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? காரணம், அது ரொம்பவே மெதுவாதான் மூச்சு விடும். அப்படி பொறுமையா மூச்சு விட்டு மூச்சு காத்த உள்ளுக்குள்ள தக்க வைக்கிற வித்தையை தான் சித்தர்கள் வாசி யோகம்னு சொல்றாங்க. வாசி யோகத்துடைய அடுத்த கட்டத்தில் இருக்கிற உச்ச கட்ட மர்மம் தான் இந்த விந்து கட்டுதல். இத வெறும் உடல் சார்ந்த ஒரு விஷயமாவோ இல்ல ஒரு பாலியல் கட்டுப்பாடாவோ மட்டுமே நாம பார்க்க கூடாது. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு திரவத்தை எப்படி நெருப்பு பிழம்பா மாத்தி அதை எப்படி நம்ம முதுகெலும்பு வழியா உச்சந்தலைக்கு ஏத்துறதுங்கிறது தான் சித்தர்களுடைய ஆக பெரும் ரகசியம். இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும், இதால என்ன நடக்கும்? இங்கதான் சுடுமுனை நாடிங்கிற அந்த மர்மமான திறவுகோல் இருக்கு. அட்டமா சித்திகள்ல தொடங்கி அழியாத பெருவாழ்வு வரைக்கும் எல்லா ரகசியங்களும் இதுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு. அளவுக்கு அதிகமா இந்த விந்து சக்தியை வீணடிச்சா என்ன நடக்கும்? சித்தர்கள் இதை ஏன் குண்டலினி எழுப்புதல்னு ரகசியமா வச்சிருக்காங்க. வாங்க தெரிஞ்சுக்கலாம். இது தமிழ் ஃபேக்டரியின் மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரிஸ், உங்கள் வழியில். முதல்ல இந்த விந்து கட்டுதல் பத்தி நவீன அறிவியல் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அறிவியல் கூற்றுப்படி மனித உடல் தினம் தினமும் கோடிக்கணக்கான விந்தணுக்களை உருவாக்கும் திறன் கொண்டது. இந்த விந்தணு உடலை விட்டு வெளியே போகலனாலும் பழைய விந்தணுக்கள் உடலாலேயே சிதைக்கப்பட்டு அதோடைய ஆற்றலை மட்டும் உடல் எடுத்துக்கும்னு அறிவியல் சொல்லுது. இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உடலில் உருவாகக்கூடிய ஒரு விந்தணு முழு வளர்ச்சி பெற்று முதிர்ச்சி அடைய 3 மாதங்கள் எடுத்துக்குது. ஆக 3 மாதங்கள் கழித்தும் அந்த விந்தணு உடலுக்குள்ளேயே இருக்குதுன்னா 2 விஷயங்கள் நடக்கலாம். ஒன்னு, இரவு வேளையில உடம்பே அதை வெளியேற்றிடும். 2வது, நம்ம உடலே அந்த விந்தணுவை சிதைத்து அந்த எனர்ஜியை மட்டும் எடுத்துக்கும். ஆனா இதனால உடல் ஆரோக்கியம் மேம்படும்னு அறிவியல் எங்கேயுமே சொல்லல. இதுக்கான ஆய்வுகள் இதுவரைக்கும் பெரிதா நடத்தவும் படல. ஆனா அறிவியலே இன்டைரக்டா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, டெஸ்டோஸ்டரோன் தான் இங்க நமக்கு பதிலா வந்து நிக்குது. விந்துவை வெளியேற்றாம வச்சிருக்கிறதுனால டெஸ்டோஸ்டரோன் அளவு சமநிலையில் இருக்கும். இதனால மன உறுதி கூடும், கவனச்சிதறல் குறையும்னும் பல ஆய்வுகள்ல சொல்றாங்க. குறிப்பா ஒரு சில வாரங்கள் கட்டுப்பாடோட இருந்தா ஆண்களுடைய தசை வளர்ச்சிக்கும் மன ஆரோக்கியத்திற்கும் அது பெரிய உந்துதலை கொடுக்கும்னு அறிவியல் சொல்லுது. ஆக அறிவியல் சொல்லக்கூடிய கூற்று, விந்து வெளியேறுவதால் உடலுக்கு எந்த பெரிய பாதிப்பும் கிடையாது. டெஸ்டோஸ்டரோன் சமநிலையில இருந்தா அது உடலுக்கு நல்லது. இப்போ சித்தர்கள் பக்கம் வந்தா, சித்தர்களும் விந்து வெளியேறுவது தப்புன்னு எங்கேயுமே சொல்லல. சொல்ல போனா சித்தர்களுடைய வாழ்வியல்ல பரியங்கி யோகம்னு ஒரு முறையே இருக்கு. அதாவது கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில எப்படி இருக்கணும்னும் அந்த யோக முறையில உடலை கருவியா கொண்டு எப்படி ஈடுபடணும்னும் அவங்க தெளிவா சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்போ அவங்க எதை தான் சொல்ல வராங்க? உண்மையான மெய்ஞானத்தை அடையணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த உடலை அழியாத ஒரு தேகமா, அதாவது கற்ப தேகம்னு சொல்லப்படக்கூடிய நிலைக்கு மாத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கும் விந்து கட்டுதல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விஷயமும் அளவுக்கு மிஞ்சினா அது உடம்புக்கு கெடுதிதான். இதை சொல்ல எந்த ஒரு அறிவியல் ஆய்வறிக்கையும் நமக்கு தேவையில்லை. ஒரு சின்ன உதாரணத்துக்கு, ஒரு மரத்துடைய விதை எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. அந்த
விதைக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான ஆலமரமே ஒளிஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் ஒரு மனிதனுடைய விந்துக்குள்ளையும் ஒரு மிகப்பெரிய உயிராற்றல் இருக்கு. அந்த ஆற்றலை வெறும் இனப்பெருக்கத்துக்காக மட்டும் பயன்படுத்தாம அதை எப்படி உள்நோக்கி திருப்பி ஒரு மிகப்பெரிய மகா சக்தியா மாத்துறதுங்கிறது தான் சித்தர்களுடைய அறிவியல். இப்ப நாம சித்தர்களுடைய அந்த பாடல்கள் வழியா அவங்க சொல்ல வர்ற ஆழமான ரகசியத்துக்குள்ள போகலாம். வாசியோகம் நாட்டமாய் லகுவாக மூலம் பாரு நலமான வாசி கொண்டு ஊதியூதி ஊட்டமாய் சாக்கிரத்தில் நின்று நின்று உத்தமனே நந்தி கண்டால் வாதங்கானும் தூட்டமாய் வெறும் பேச்சால் வார்த்தை சொன்னால் சுடுகாட்டு பிணமாக சொல்லுகொக்கும் பூட்டுவாய் மூலத்தின் ஒலிகான் மட்டும் பொற்கொடி போல் சுழிமுனையும் திறந்து போமே. இந்த குறுகிய 4 வரிகளுக்குள்ள எவ்வளோ பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு தெரியுமா? வாசியோகம் செய்யணும்னு நினைக்கிறவங்க முதல்ல அவங்க கவனத்தை மூலாதாரம்னு சொல்லப்படுற முதுகெலும்போட அடிபாகத்துல வைக்கணும். அங்கதான் இந்த பிந்து சக்தி உறங்கிக்கிட்டு இருக்குன்னு போகர் சொல்றாரு. மூச்சு காற்ற அந்த இடத்துல ஊதி ஊதி பயிற்சி செய்யணும்னு சொல்றாரு. அதாவது நம்ம மூச்சை ஒரு கருவியா பயன்படுத்தி அந்த இடத்துல இருக்கிற சக்தியை தூண்டணும். முழு விழிப்புணர்வோடு அங்கேயே கான்சென்ட்ரேஷன் பண்ணி கவனிச்சா அங்க ஒரு பேரொளி தெரியும். அதை தான் நந்தின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. இதை செய்யாம வெறும் வாயால இதை பத்தி பேசுறவன் உயிரோட இருக்கிற சுடுகாட்டு பிணத்திற்கு சமம்னு ரொம்பவே கடுமையா சொல்றாரு போகர். இந்த பயிற்சி சரியா அமையும் போது பொற்கொடி மாதிரி இருக்கிற அந்த சுழுமுனை நாடி தானாக திறந்துக்கும்னு அவர் சொல்லி இருக்காரு. அடுத்ததா இன்னொரு பாடல்ல போகர் இன்னும் ஒரு படிக்கு மேல போய் சொல்றாரு. சுழிமுனையே திறந்தாக்கால் மனமுடுங்கும் சுழியிலே அகப்பட்ட துரும்பு போலாம் வழிமுனையே ஆதாரம் ஏறலாகும் மகத்தான சித்தியது 8வாகும் சுழிமுனையான் சுழித்துள்ளே அழித்திடாது கணக்கோடே வாசி என்ற குதிரையேறு சுழிமுனையில் இருந்தாக்கால் அங்கொன்றுமில்லை அதை தாண்டி மேலே ஏறே. இந்த பாடல்ல தான் அந்த பெரிய சூட்சமமே இருக்கு. சுழிமுனை நாடிங்கிறது நம்ம முதுகெலும்புக்குள்ள இருக்கிற ஒரு நுட்பமான பாதை. பிந்து சக்தியை வீணடிக்காம சேமிச்சு வாசி உச்சத்துல அந்த சுழிமுனை திறக்கும் போது அத வாசி யோகத்தின் மூலமாவே இந்த சுழிமுனை நாடி வழியா மேல ஏத்தணும். அப்படி அந்த சுழிமுனை நாடி திறந்துட்டா அலை பாயிர நம்ம மனசு தானா அடங்கிடும். ஒரு சுழியில சிக்கின துரும்பு எப்படி அங்கேயே சுத்திக்கிட்டு வெளியே வர முடியாம நிக்குமோ அது மாதிரி நம்ம மனசும் வெளி உலகத்துல அலையாம உள்நோக்கி திரும்பிடும். அந்த நிலை கிடைச்சதுக்கு அப்புறம் அஷ்டமா சித்திகள்னு சொல்லப்படுற அந்த 8 மகா சக்திகளும் நமக்கு தானா கை கூடும். இதுல முக்கியமான விஷயமே மூச்சு காற்று தான். என்னைக்கு மூச்சு காற்ற வெளியே விடாம பல நாட்களுக்கு சேமிச்சு அதை உள்ளுக்குள்ளேயே வச்சு அதை ஒரு ஆயுதமா பயன்படுத்த ஒரு உடலால முடியுதோ அந்த உடல் கொண்ட மனுஷனுக்கு தான் இது சாத்தியம். இங்க போகர் மூச்சை ஒரு குதிரை மாதிரி நினைச்சு அதை அடக்கி சவாரி செய்ய கத்துக்கணும்னு சொல்றாரு. சுழிமுனையோட நின்னுடாம அதையும் தாண்டி துரிய நிலைன்னு சொல்லப்படுற அந்த உச்சகட்ட நிலைக்கு போகணும்னு போகர் வழி காட்டுறாரு. சுருக்கமா சொல்லணும்னா மூச்சை கட்டுப்படுத்தி மூலாதாரத்தில் இருந்து சுழிமுனை நாடி வழியாக பிந்து சக்தியை மூளைக்கு கொண்டு போய் சேர்ப்பது பத்தி போகர் விளக்குறாரு. அப்படி மட்டும் அந்த சக்தி அங்க போயிடுச்சுன்னா இந்த உடல் அழியாது, காலத்தை தாண்டி வாழக்கூடிய ஒரு மகா சக்தி கிடைக்கும்னு போகர் சொல்றாரு. குண்டலினிய மேல் நோக்கி எழுப்புறது ஒரு மாபெரும் சித்தர் கலை. இந்த வித்தையை செய்ய சில நேரத்துல சித்தர்கள் காயகற்ப மூலிகைகளையும் பயன்படுத்துவது உண்டு. காயகற்பம் ஒரு மருந்து போல உடலில் செயல்பட்டு உயிர் சக்தியை கெட்டியாக்கும். இது குண்டலினியை எழுப்பும் இடைப்பட்ட காலத்துல இந்த சக்தி வெளியே போகாம தடுக்கும். நம்ம முதுகெலும்புக்கு உள்ள மேருதண்டம்னு சொல்லப்படுற அந்த பாதை வழியா மூலாதாரத்தில் இருக்கிற அந்த நெருப்பு சக்தி
அதாவது விந்து சக்தி மெதுவா மேல எழும்பும் போது முதுகெலும்பு வழியா ஒரு மின்சாரம் பாயிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும்னு இதை அனுபவிச்சவங்க சொல்லி இருக்காங்க. அந்த சக்தி ஒவ்வொரு ஆதாரமா, அதாவது நம்ம உடல்ல இருக்கிற 7 சக்கரங்களா தாண்டி தாண்டி மேல வரும்போது மனிதனுடைய குணங்கள் அப்படியே மாற ஆரம்பிக்கும். பயம் போயிடும், கோபம் குறையும், ஒரு பேரமைதி மனசுக்குள்ள நிலவும். இதையெல்லாம் தாண்டி அந்த சக்தி சகசிராரம்னு சொல்லப்படுற அந்த உச்சந்தலை பகுதியை அடையும் போதுதான் அங்க ஒரு மர்ம திரவம் சுரக்குது. அததான் சித்தர்கள் தலையில் சுரக்கும் அமுதம்னு சொல்றாங்க. அந்த அமுதம் நம்ம உடம்பு முழுக்க பரவும் போது நரை, திரை, மூப்பு இது எல்லாம் காணாம போயிட்டு மரணமில்லாத பெருவாழ்வு கிடைக்குங்கிறது சித்தர்கள் கூறும் ரகசியம். விஷயம் என்னன்னா, இந்த பதிவுல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துக்கிட்டு யாரும் இதை முயற்சி பண்ண வேணாம். சரியான குருவின் வழிகாட்டுதல் இல்லாம இதை செய்து இறந்தவர்களின் கதை கூட இருக்கு. இப்போ இந்த நவீன காலத்துல வாழும் நம்மளால இதையெல்லாம் செய்ய முடியுமாங்கிற கேள்வி வருவது இயற்கை தான். இப்ப இருக்கிற அவசர உலகத்துல மொபைல் போன், இன்டர்நெட்னு எல்லா பக்கமும் கவன சிதறல்கள் இருக்கும்போது ஒரு மனுஷனால தன்னுடைய காம உணர்வுகளை கட்டுப்படுத்தி விந்துவை சேமிச்சு அதை மேல ஏத்த முடியுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஆனா சித்தர்கள் இங்க ஒரு ஆழமான தத்துவத்தை சொல்றாங்க. காம உணர்வுங்கிறது ஒரு மனுஷனுக்கு எதிரி கிடையாது. அதை அடக்கி வைக்கணும்னு அவங்க சொல்லவே இல்லை. மாறாக அதை சரியான முறையில பயன்படுத்தணும்னு தான் சொல்றாங்க. ஒரு நதி ஓடிக்கிட்டே இருக்குன்னா அதை அப்படியே விட்டுட்டா அது கடல்ல கலந்து வீணா போயிடும். ஆனா அதே நதிக்கு அணை கட்டி அந்த தண்ணியை சரியான திசையில திருப்பினா அது விவசாயத்துக்கு பயன்படும். அது மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்கிற அந்த உயிர் சக்தியும். அதை வெறும் சிற்றின்பத்திற்காக மட்டும் செலவு பண்ணாம ஒரு நோக்கத்தோட சேமிக்கும் போது அது ஒரு மிகப்பெரிய மகா சக்தியா மாறுது. இதை தாண்டி தத்துவ ரீதியா விந்து கட்டுதல் என்பது ஏதோ சாமி கும்பிடுற விஷயம் கிடையாது. இது ஒரு லைஃப் சயின்ஸ். ஒரு மனுஷன் தன்னுடைய உடம்பையும் மனசையும் ஒருநிலைப்படுத்துவதற்கான ஒரு கருவி. நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு துளி விந்துவும் 80 துளி ரத்தத்திற்கு சமம்னு சில சித்த மருத்துவ குறிப்புகள் சொல்லுது. அப்போ யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஆற்றலை நாம ரொம்ப சாதாரணமா வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம்னு. சித்தர்கள் சொல்லக்கூடிய அந்த சுழுமுனை நாடி திறப்பதென்பது 1 கோடி பேர்ல ஒருத்தருக்கு வேணா சாத்தியமாகலாம். ஆனா அந்த பாதையில போறதுக்கு நாம முயற்சி பண்றதே நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நம்மளுடைய சிந்தனை திறன் அதிகரிக்கும், முகத்துல ஒரு தேஜஸ் வரும், எந்த ஒரு கஷ்டத்தையும் தாங்கும் மன உறுதி தானா வரும்னு சித்தர் குறிப்புகள் சொல்லுது. இதுக்காக எல்லாரும் சித்தர்கள் ஆகணும்னு அவசியம் இல்லை. நாம இருக்கிற இடத்துல இருந்தே நம்மளுடைய உணர்வுகளுக்கு நாம அடிமையாகாம அந்த உணர்வுகளை நாம ஆள கத்துக்கிட்டாலே போதும். அதுதான் சித்தர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஆக பெரிய பாடம். இந்த ரகசியங்கள் எல்லாம் கேட்கும்போது ஏதோ ஒரு மாயாஜால கதை மாதிரி இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அறிவியல் ஒளிஞ்சிருக்கு. ஒரு கருப்பைக்குள்ள ஒரு சின்ன உயிரை தோற்றுவிக்கிற அந்த விந்துவுக்கு ஒரு மனுஷனை ஞானியா மாத்தும் சக்தியும் இருக்குங்கிறது தான் நிஜம். நாம வெளியில தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த பரம்பொருள், அந்த கடவுள் துகள், அந்த பிரபஞ்ச ரகசியம் உண்மையிலேயே நம்ம உடம்புக்குள்ளேயே தான் உறங்கிக்கிட்டு இருக்கு. அந்த சக்தியை தட்டி எழுப்புற அந்த வித்தை தான் விந்து கட்டுதல். இது இன்னைக்கும் ஒரு ரகசியமா இருந்தாலும் இதை புரிஞ்சுக்கிற சூட்சமங்கள் அறிந்த ஞானிகளுக்கு இதுதான் திறவுகோல். எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, சுய ஒழுக்கம் வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம். இதை தான் சித்தர்கள் காலம் காலமா சொல்றாங்க. விந்து விட்டவன் நொந்து கெட்டான். இந்த மாதிரி பல பதிவுகளை சித்தர் பாடல்களை ஆராய்ந்து அறிவியல் உண்மைகளோடு ஒப்பிட்டு உங்க பார்வைக்கு முன்னாடி கொண்டு வருவதற்கு பின்னாடி பல மணி நேர உழைப்பு இருக்குங்க. உங்ககிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கறது எல்லாமே எங்க பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த பதிவை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. விரைவில் அடுத்த சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கும் வரை விடை பெறுவது தமிழ் ஃபேக்டரி. நன்றி.